பைத்தன் நிரலும் அதை இயக்கும்போது கிடைக்கும் வெளியீடும் கொடுக்கப்பட்டுள்ளது. நிரலை தட்டச்சு செய்து இயக்கிய பிறகு அதே நிரலை மாற்றியமைத்து இரண்டாவது வெளியீட்டை பெறும் ஒரு நிரலாக மீண்டும் எழுதி அதை உங்கள் பதிவு எண், கேள்வி எண், கோப்பு பெயராக கொண்டு ஹோம் இல் exam10 கோப்பு தொகுப்பில் சேமிக்கவும். இதற்காக நாம் அப்ளிகேஷன்ஸ், ப்ரோக்ராமிங், ஐடிஎல்இ என்பதை கிளிக் செய்யவும். வரக்கூடிய விண்டோவிலிருந்து ஃபைல், நியூ தேர்வு செய்யவும். இதை நமக்கு தட்டச்சு செய்த விதமாக ஒழுங்குபடுத்தி வைக்கவும். இதனை மினிமைஸ் செய்யலாம். இப்போ இந்த நிரலை தட்டச்சு செய்யலாம். தட்டில் இம்போர்ட் என்டர் pen size bracket 3 bracket close enter color spelling கவனமாக பார்க்கணும். இங்கே ப்ரோக்ராமில் COLOR color bracket double inverted gray inverted close comma double inverted violet double inverted close bracket close enter begin underscore fill bracket close enter for I in range for I in range 36 colon enter if bracket I percentage to equal to 0 bracket close colon enter backward bracket I star 1.5 plus 200 200 bracket close பண்ணி enter. இப்போ வந்து இஃப்க்கு நேராக நமக்கு எல்ஸ் வரணும். அதனால் ஒரு பேக் ஸ்பேஸ் அடிச்சிருங்க. ELSE else colon enter forward I star 1.5 plus 200 bracket close enter. இங்கே வந்து ஃபார்வேர்டுக்கு நேரம் நிற்கிது. பேக் ஸ்பேஸ் அடிச்சிடலாம். லெஃப்ட் bracketக்குள்ள 10 என்டர். இங்கே வந்து நம்ம ஒரு பேக் ஸ்பேஸ் அடிச்சிடுறோம். எண்ட் அண்டர்ஸ்கோர் ஃபில் சேவ் பண்ணுறோம்.
ஃபைல் சேவஸ் இதில் எக்ஸாம் 10 ஃபைல் நேம் தரோம் 1 2 3 4 5 6 அண்டர்ஸ்கோர் கொஸ்டின் நம்பர் தரணும் 4 சேவ். அப்போ இதில் நம்ம ரன் மொடியூல். அப்போ நமக்கு இங்கே டைப் பண்ணதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இங்கே எழுதி காமிக்கும். இப்போ என்ன எரர் காமிக்குதுன்னா மொடியூல் நாட் ஃபவுண்ட் எரர், நோ மொடியூல் நேம்டு டட்டில். டட்டிலோட ஸ்பெல்லிங் TURTLE. அப்போ நம்ம இங்கே எரர் வந்திருக்கு பாருங்கள், ஐ போட்டிருக்கோம். அதை என்ன செய்திடணும், டிலீட் பண்ணிடணும். அப்புறம் மீண்டும் சேவ் கொடுத்துடணும், சேவ். இப்போ ரன் மொடியூல். இப்போ அவுட்புட்டு நமக்கு கிடச்சிருச்சு. இனி அடுத்ததில் நமக்கு கலர் பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் எல்லோ கலர் வர வேண்டியிருக்கு. அப்போ நம்ம இதில் வயலட்டுங்கிறத எல்லோவாக மாற்றிக்கிட்டோம். அப்படின்னா போதும். ஃபைல் சேவ் ரன் மொடியூல். அவ்வளோதான், கிடச்சிருச்சு கரெக்டாக. இதில் நமக்கு இதில் பார்க்குறப்ப இதில் பிளாக் மாதிரி தெரியுது, இதில் கிரே தான் இருக்குது. அந்த கலரையும் வேணால் நம்ம என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணிட்டோன்னா போதும். இந்த கிரேயை கருப்பாக்கிட்டோன்னா போதும். பிளாக் BLACK. ஃபைல் சேவ் ரன் மொடியூல். படத்தில் இருக்கிற மாதிரி வரணும். ஓகே, ரெண்டும் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு.